ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதன் கடைசி சில தினங்களை கழிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரமதானுடைய மாதம் வந்த வேகத்தில் எங்களை விட்டும் விடைபெற்று செல்லுகின்றதே என்ற ஒரு கவலையும் ஒரு கைசேதமும் எங்களுக்குள் மறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்னதான் முடிந்த அளவு அமல் செய்தாலும், என்னதான் நல்ல காரியங்களில் ஈடுபட்டாலும், ஈமானுள்ள மனிதர்கள், இறையச்சமுள்ள மனிதர்கள் நாங்கள் இந்த ரமதானை பாழ்படுத்தி விட்டோமோ என்றுதான் அச்சப்படுவார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு குமுறல் ஏற்படுகிறதா? இந்த ரமதான் பிரிந்து செல்ல போகின்றதே, இந்த ரமதானை நான் பயன்படுத்தினேனா? இந்த ரமதானின் மூலம் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டேனா என்ற ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயம் கலர்ந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் வருகிறது என்றால், ரமதானில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட எங்களுடைய ஈமானிய உணர்வுதான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, இன்னும் ஒரு சில தினங்களில் ரமதானுடைய மாதம் எங்களை விட்டு போய்விடும். எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் இந்த ரமதானின் மூலம் சரியான இறையச்சத்தை பெற்றுக்கொண்டு எந்த வினாடி மரணித்தாலும் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதர்களாக மரணிக்க வேண்டும், அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவர்களாக இந்த நாட்களை கழிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானை பயன்படுத்தவில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் முத்தான நாட்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை, இபாதத்துக்களை சரியாக செய்யவில்லை, பாவமான காரியங்களை விட்டொதுங்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்று ஒரு சில வசனங்களை நாங்கள் இன்றைக்கு படிக்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்களை பார்த்து இப்படி ஒரு செய்தி சொன்னார்கள். யுக்தா பில் மௌத்தி கஹைஅதி கப்ஷின் அம்லஹ். மறுமை நாளையில மரணம் என்றது இருக்குது. அந்த மரணத்தை அல்லாஹ் ஒரு ஆட்டு வடிவத்தில் கொண்டு வருவான். ஆட்டு வடிவத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஃபயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் மக்களை பார்த்து, குறிப்பாக சுவனவாசிகளை அழைத்து யா அஹ்லல் ஜன்னா, சுவனவாசிகளே என்று அழைப்பார்கள். ஃபயஷ்ரஇபூன வயம்துரூன், எல்லோரும் ஆர்வத்தோடு ஆசையோடு எட்டி பார்ப்பார்கள். அழைக்கப்படுகின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது ஃபயகூல், அந்த சுவனவாசிகளை பார்த்து மலக்குமார்கள் கேட்பார்கள், ஹல் தஅரிஃபூன ஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது சுவனவாசிகள் சொல்வார்களாம், நஅம் ஹாதா ஹுவல் மௌத், இதுதான் மரணம். வகுல்லுஹும் கத் ரஆஹு, எல்லோரும் மரணத்தை அதனுடைய வடிவத்தில் பார்ப்பார்கள், மரணத்தை அதனுடைய வடிவத்தில் பார்ப்பார்கள். சும்ம யுனாதி, பிறகு யா அஹ்லன் நார், நரகவாதிகளே என்று அழைப்பார்கள். ஃபயஷ்ரஇபூன வயம்துரூன், எல்லோரும் எட்டி ஆசையோடு பார்ப்பார்கள், என்ன அழைக்கிறார்கள் என்று. ஹல் தஅரிஃபூன ஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படுகிற பொழுது ஃபயகூலுன நஅம் ஹாதல் மௌத், இதுதான் மரணம். அவர்களும் எல்லோரும் மரணத்தை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய கண்ணெதிரே அந்த ஆடு அறுத்து பலியிடுவது போன்று மரணம் என்பது அறுத்து பலியிடப்படும். பிறகு சொல்லப்படும், சும்ம யகூல் யா அஹ்லல் ஜன்னா, சுவனவாசிகளே, குலூதுன் ஃபலா மௌத், நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள், இதன் பிறகு உங்களுக்கு மரணம் என்பது இல்லை. வயா அஹ்லன் நார், நரகவாசிகளே, குலூதுன் ஃபலா மௌத், நீங்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள், நரகத்தில் மரணம் என்பது இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். சும்ம கரா வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி இத் குதியல் அம்ர் வஹும் ஃபீ கஃப்லத்தின் வஹும் லா யுமினூன். சூரா மரியம் 39வது வசனம் என்ன சொல்லுகிறது? வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரா, மனிதர்கள் கைசேதப்படுகின்ற நாளை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன நாள் அது? யௌமுல் ஹஸ்ரா,
மனிதர்கள் கை சேதப்படுகின்ற நாள். வஹும் ஃபீ கஃப்லா, அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தார்கள், மறுமையை மறந்து வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக மறுமை நாளில் அவர்கள் கை சேதப்படுவார்கள். வஹும் லா யுமினூன், உலகத்தில் அவங்க உண்மையான முக்மீனாக வாழல்ல, நரகத்துக்கு போற நிலையில கை சேதப்படுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி, மனிதர்கள் கை சேதப்படுகின்ற அந்த நாளை அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அன்பாண்டவர்களே, நானும் தான் நீங்களும் தான் மனிதர்கள் கை சேதப்படுகின்ற அந்த மறுமை நாளை அடையத்தான் போகிறோம். கேட்க வேண்டிய கேள்வி என்ன? எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை மறுமையில் கை சேதப்படுவதிலிருந்து எங்களை பாதுகாக்குமா, அல்லது கை சேதப்படுகின்ற கூட்டத்தோடு சேர்ந்து நாங்களும் கை சேதப்பட்டும் பயனில்லை என்கிற நிலை எனக்கும் உங்களுக்கும் ஆகிவிடுமா என்று சிந்திக்க வேண்டிய கட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நாள் கை சேதப்படுகின்ற நாள். மனிதர்கள் எப்படியெல்லாம் கை சேதப்படுவார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் காசிரீன அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. நஷ்டவாளிகள் யார்? நஷ்டவாளிகள் யார்? உலகத்து நஷ்டவாளிகள் அல்ல, உலகத்தில் லொஸ்டாவினவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல. உண்மையான நஷ்டவாளிகள் யார்? கஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. தன்னைத்தானே, தன்னுடைய குடும்பத்தை தானே நஷ்டப்படுத்திக் கொள்ளுகின்ற மறுமை நாள் இருக்கிறதே, அலா ஸாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், அதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது மறுமை நாளையில ஏற்படுகின்ற நஷ்டம். செய்த அமல்கள் எல்லாம் பாழாகி, செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் வீணாகி நரகத்துக்கு போகிற நிலை வருமாக இருந்தால், அமல்கள் செய்யாமல் நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் மறுமை நாளையில் நஷ்டவாளிகள் கூட்டத்தில் சேருகிற நிலை வருமாக இருந்தால், அந்த நேரத்தில் மனிதன் கை சேதப்படுவான். அலா ஸாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், அதுதான் மிக தெளிவான கை சேதம் என்று சூரத்து ஜுமருடைய 15வது 16வது வசனங்களில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற உண்மையான நஷ்டத்தின் வடிவத்தை பற்றி படைத்தவன் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். சூரா மரியம் 93 95 வரை படித்து பாருங்கள். இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினமும் ஒவ்வொரு மனிதனும் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, ரஹ்மானிடத்தில் அடிமைகளாக வருவார்கள், அல்லாஹ்விடத்தில் அடிமைகளாக வருவார்கள். லக்கத் அஹ்சாஹும் வ அத்தஹும் அத்தா, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் கணக்கெடுத்து வைத்திருப்பான். எந்த மனிதனும் தவற மாட்டான், எந்த மனிதனும் விடுபட மாட்டான். ஒவ்வொரு மனிதர்களும் தனித்து வருவார்கள், ஒவ்வொருவரையும் அல்லாஹ் கணக்கெடுத்து வைப்பான். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, அந்த மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியே வருவான். ஏன் மனிதன் கை சேதப்பட வேண்டும்? உலகத்தில் நாங்கள் கை சேதப்படுறது குறைவு. ஏன்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா, எனக்கு ஒரு நெருக்கடி வந்தா, எனக்கு பேச என்ற உம்மா இருக்கிறா, எனக்கு பேச என்ற வாப்பா இருக்கிறா, எனக்கு கை கொடுக்க நான தம்பி இருக்கிறாங்க, எனக்கு உதவி பண்ண நண்பர்கள் இருக்கிறாங்க. கை சேதம் விளங்காது. மறுமை நாளையில் வகுல்லுஹும் ஆதிஹி யௌமல் ஃபீ கியாமத்தி ஃபர்தா, ஒவ்வொரு மனிதனும் மறுமை நாளையில் தனித்தனியே வருவார்கள். தனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை. தன்னுடைய நிலையை பார்த்து தான் கை சேதப்படுகின்ற நிலை வரும் என்பதனால படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அல் குர்ஆனிலே மனிதர்கள் தனித்து வருகின்ற அந்த நாளையில் எப்படியெல்லாம் கை சேதப்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகின்றான். அன்பாண்டவர்களே, அந்த மறுமை நாள் ஏன் எனக்கும் உங்களுக்கும் கை சேதத்தை தருகிறது பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையுடைய அதிர்வு வந்துவிட்டால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும் விரண்டோடுவான். தன்னுடைய தாயை விட்டு, தந்தையை விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விரண்டோடுவான். அந்த மறுமை நாளையில ஒவ்வொருவருக்கும் தன்னை பராக்காகுகின்ற ஒரு விடயம் இருக்கும்.
அடுத்தவனை பார்க்க நேரம் இல்லை. உலகத்துல தான் உம்மா, உலகத்துல தான் வாப்பா, உலகத்துல தான் நானா தம்பி, உலகத்துல தான் மனைவி மக்கள். அந்த மறுமை நாளையில தன்னை தவிர யாரையும் பார்க்க நேரம் இருக்காது. அந்த நாளையில தன்னை மட்டும் சிந்திக்கின்ற நேரம் மனிதன் கை சேதப்படுகின்ற நாள். அந்த நாளை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மஆரிஜ் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையில் படித்து பாருங்கள். யுபஸ்ஸரூனஹும், அந்த மறுமை நாளையில் அவர்கள் பார்க்கப்படுவார்கள். எப்படி? யவத்துல் முஜ்ரிம், உலகத்தில் பாவம் செய்த பாவி, கெட்டவனாக வாழ்ந்த மனிதன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமி இதின் பிபனி, அந்த மறுமை நாளையிலே இருக்கின்ற அந்த தண்டனையிலிருந்து தன்னுடைய பிள்ளை குட்டிகளை நரகத்தில் போட்டுவிட்டு தான் சுவர்க்கத்துக்கு நுழைய முடியுமா என்று ஆசைப்படுகின்ற நாள். வஸாஹிபதிஹி வஅஹி, தன்னுடைய மனைவியை நரகத்திலே போட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளை குட்டிகளை நரகத்திலே போட்டுவிட்டு தான் சுவர்க்கம் போகலாமா என்று ஆசைப்படுகின்ற அந்த மறுமை நாள். வஃபஸீலதிஹி அல்லதி துவி, உலகத்திலே தன்னிடத்தில் நெருங்கி வந்து சேர்ந்து கொள்ளுகின்ற, தன்னோடு நெருக்கமாக உறவாடுகின்ற தன்னுடைய பிள்ளை குட்டிகளை எல்லாம் நரகத்தில் போட்டுவிட்டு தான் சுவர்க்கம் போகலாமா என்று நினைக்கின்ற அந்த மறுமை நாள் மனிதர்கள் கை சேதப்படுகின்ற நாள். எப்படி கை சேதப்படுவார்கள்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த மறுமையின் கை சேதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் மனிதர்கள் எப்படியெல்லாம் கை சேதப்படுவார்கள் என்பதை அச்சொட்டாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான் என்றால் ஏன் சகோதரர்களை, ஏன் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும்? மறுமையில மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்பதை விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான நிலை வந்து விடாமல் இந்த உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற படைத்தவன் ரப்புடைய ஆசைதான் மனிதன் எப்படியெல்லாம் கை சேதப்படுவான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரத்து ஜுமரை புரட்டுங்கள், கட்டாயம் புரட்டி வாசியுங்கள். 54வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரையிலே படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு பாவம் இழைத்த என்னுடைய அடியார்களை என்று பாவிகளை அழைத்து சொல்லுங்கள் நபியே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். நான் பாவம் செஞ்சிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? நான் நிறைய தப்பு தவறு செஞ்சிட்டேனே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்குமாண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுங்க, இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன்தான் இரக்கமுள்ளவன், அவன்தான் மன்னிப்பவன். வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு, என்னுடைய ரப்பு இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அழைத்து சொல்கிற செய்தி என்ன? உங்களுடைய ரப்பின் பக்கம் மீண்டு செல்லுங்கள், உங்களுடைய ரப்பின் பக்கம் மீண்டு செல்லுங்கள். வ அஸ்லிமூ லஹு, அந்த ரப்புக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். எதற்கு முன்னால்? மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், அல்லாஹ்வுடைய தண்டனை, கடுமையான தண்டனை வருவதற்கு முன்னால இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்காக வந்த மிக அழகான வேதம், அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எதற்கு முன்னால? மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்தா, அல்லாஹ்வுடைய தண்டனை திடீரென்று வருவதற்கு முன்னால, அல்லாஹ்வுடைய தண்டனை திடீரென்று வருவதற்கு முன்னால அல்லாஹ் இறக்கின அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன்? தண்டனை எவ்வளவு வேகமா வரும் தெரியுமா? மூச்சு நின்றா மறுமையை நோக்கி போனோம். ஒரு செகண்ட் சகோதரர்களை, கன்சி விட்டுகிற வேகத்தை விட வேகம். மூச்சு நின்றுதான் தண்டனையை நோக்கி போனோம். பாவியா உலகத்துல வாழ்ந்தோமா? அநியாயம் செஞ்சோமா? படைச்சவன் ரப்புக்கு மாறு செஞ்சோமா? குர்ஆனை புறக்கணிச்சு வாழ்ந்தோமா? மூச்சு நின்றா திடீர்னு நிற்கும். நேரகாலம் சொல்லலாம், எங்களுக்கு ஷெட்யூல் போடலாம், எங்களுக்கு நேர சுசி தயாரிக்கலாம், எங்களுக்கு இடம் பார்க்கலாம், எந்த இடத்துல மௌத்தாகணும், எந்த நேரத்துல மௌத்தாகணும், எந்த செகண்ட்ல மௌத்தாகணும்.
அல்லாஹு அக்பர். அது படைத்தவன் ரப்பு, அவனுடைய கையிலே அதிகாரத்திலே வைத்திருக்கின்ற அறிவு எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்தா, மரணம் என்ற மரணத்துக்கு பின்னால் நீங்கள் சந்திக்கவிருக்கின்ற அந்த தண்டனை திடீரென்று உங்களுக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கென்று இறக்கி வைத்த அந்த வேதத்தை பின்பற்றுங்கள். திடீர்னு மரணம் வந்தா வஅன்தும் லா தஷ்உரூன், எந்த உணர்வும் இல்லாமல், உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் திடீர்னு மௌத்து வந்துடும். அந்த மௌத்து வந்தா என்ன நடக்க போகுது? அல்லாஹ் சொல்கிறான், அந்த கூல நஃப்சுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். திடீர்னு மௌத்து வந்தா மறுமையை சந்திக்க போகிறான் மனிதன். மறுமையில போய் எப்படி கை சேதப்பட போகிறான்? அந்த கூல நஃப்சுன், ஒரு ஆத்மா சொல்லிவிடக் கூடாது, யா ஹஸ்ரதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் குறைவு செய்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் பொடுபோக்கு செய்து விட்டேனே, கை சேதப்படுவான். உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல காரியங்களை கேவலமாக பார்த்தேன், மார்க்கத்தை பின்பற்றுவதை அசிங்கமாக பார்த்தேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை ஏதோ அநாகரீகமாக உலகத்தில் பிற்போக்குவாதமாக பார்த்தேன். கை சேதப்படுவான் மனிதன். அவு தகூல், அல்லது எப்படி சொல்லுவானாம், லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன், அந்த ரப்பு அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நானும் இறையச்சம் உள்ளவனாக மாறி இருப்பேனே. கை சேதப்படுவானாம் மனிதன். அவு தகூல், அல்லது அவன் கை சேதப்படுவான், ஹீன தரல் அஸாப், அந்த தண்டனையை காணுகிற நேரம், லவ் அன்னலி கர்ரா, லவ் அன்னலி கர்ரா, எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, உலகத்துக்கு போய் வருவதற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, ஃபஅகூன மினல் முஹ்சினீன், நானும் நல்லவர்களில் ஒருவனாக மாறி வருவேனே. அல்லாஹு அக்பர். இந்த மோசமான நிலை எனக்கும் வந்துவிடக் கூடாது, உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. வந்தா கிடைக்குமா? மனுஷன் ஆசைப்படுவான், லவ் அன்னலி கர்ரா, எனக்கு இன்னும் ஒரு அவகாசம் உலகத்துக்கு போய் வருவதற்கு. எதற்காக? ஃபஅகூன மினல் முஹ்சினீன், நானும் நல்ல காரியங்களை செய்து நல்லவனாக மாறி வர வேண்டும் என்று ஆசைப்படுவான். பலா பலா, நீ என்னதான் கை சேதப்பட்டாலும் அது பயனளிக்காது. கத் ஜாஅத்க ஆயாதி, என்னுடைய வசனங்கள் உலகத்தில் உனக்கிட்ட வந்தது. ஃபகذبت பிஹா, நீ பொய் பேய்த்து விட்டாய். வஸ்தக்பர்த, நீ பெருமை அடித்து விட்டாய். வகுந்த மினல் காஃபிரீன், நீ உலகத்துல அந்த ரப்புக்கு மாறு செய்த காஃபிராக வாழ்ந்து விட்டாய். வயௌமல் கியாமா, அந்த கியாமத்து நாளையில தரல்லதீன கதபு அலல்லாஹ், அல்லாஹுவை பொய்ப்பித்தவர்களை நபியே நீங்கள் காணுவீர்கள். அலா அலல்லாஹ் வுஜூஹுஹும் முஸ்வத்தா, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருப்பு நிறங்களாக மாறியிருக்கும், கருப்பு நிறங்களாக மாறியிருக்கும். அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முதகப்பிரீன், அல்லாஹ் கேட்கிறான், உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்த அந்த பெருமைக்காரர்களுக்கு நரகத்தில் ஒரு இடம் இல்லையா? நரகத்தில் ஒரு இடம் இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது சகோதரர்களே. அந்த மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு முன்னால் ஒரு குர்ஆன் வசனம் வருகிறதா, புறக்கணித்து விடக்கூடாது. ஒரு ஹதீஸ் வருகிறதா, புறக்கணித்து விடக்கூடாது. ஒரு சுன்னா வருகிறதா, செய்ய இயலாம போகலாம், சுன்னாதான் என்று தூக்கி வீசி விடக்கூடாது. மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். ஒரு ஹராம் வருகிறது, ஒரு அநியாயம் வருகிறது, ஒரு பாவம் வருகிறது, சின்னதுதானே என்று செஞ்சிட்டு போனா மறுமை நாளையிலே கை சேதப்பட வேண்டி வரும். நன்மையை செய்வதில் இறையச்சத்தோடு வாழ்ந்தோம், இபாதத்துக்களை செய்வதில் இறையச்சத்தோடு வாழ்ந்தோம், பாவத்தை விடுவதில் பக்குவத்தோடு வாழ்ந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், வயுனஜ்ஜில்லாஹ் வயுனஜ்ஜில்லாஹ் அல்லதீன தகவ், இந்த உலகத்திலே அந்த ரப்பை பயந்து வாழ்ந்த அந்த மனிதர்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்த மனிதர்களை பிமஃபாஸதிஹிம், அவர்களுடைய வெற்றியின் காரணமாக அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும்.
அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும். அந்த மறுமை நாளையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வெற்றி கிடைத்து விடுமாக இருந்தால் லா யமஸ்ஸுஹுமு ஸூ, அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அன்பாண்டவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் கைசேதப்படுகின்ற நாளையில் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டுமா? இந்த உலக வாழ்க்கையை நல்ல அமல்கள் செய்வதிலும் இறையச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பாவத்தை விடுவதிலும் இறையச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த வினாடி மரணித்தாலும் மறுமையிலே வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறலாம். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். எந்த அளவுக்கு மனிதன் படுகிற கைசேதங்களை சொல்லி காட்டுகிறான். படியுங்கள், 6வது அத்தியாயம் 27வது வசனம் முதல் 31வது வசனம் வரையும் படியுங்கள். வலவ் தரா இது உகிஃபு அலன் நாரி, பாவிகள் அநியாயக்காரர்கள் நரகத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற நேரம், நரக நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற நேரம், ஃபகாலு, அவர்கள் கைசேதப்பட்டு சொல்லுவார்கள், யா லைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, நுரத்து, உலகத்துக்கு நாங்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டோமா? உலகத்துக்கு நாங்கள் மீண்டும் அனுப்பப்பட மாட்டோமா? வலா நுகத்திப பிஆயாத்தி ரப்பினா, எங்களுடைய ரப்பின் வசனங்களை நாங்கள் பொய்ப்பிக்காமல் வருவோமே. கைசேதப்படுவார்கள். மீண்டும் ஒரு அவகாசம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை வர வேண்டும். வனகூன மினல் முஃமினீன், நாங்களும் மீண்டும் உலகத்துக்கு சென்று முஃமின்களாக திரும்பி வர வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். பல் பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபில், உலக வாழ்க்கையில எந்த மறுமையை பொய்ப்பிச்சாங்களோ, எந்த மார்க்கத்தை பொய்ப்பிச்சாங்களோ, எந்த நரகத்தை மறந்து வாழ்ந்தாங்களோ, அந்த நரகத்தை காணுகிற பொழுது கை சேதப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்தை காணுகின்ற நிலை, மறுமை நாளையில் கை சேதப்படுகின்ற நிலை, அந்த மோசமான நிலை வருவதற்கு முன்னால இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்களும் எங்களுக்கு மறுமை வெற்றியை தருகின்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், யகூலுல்லாஹ், அல்லாஹ் மறுமை நாளையிலே லி அஹ்வனி அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் நரக தண்டனையில் மிக குறைந்த தண்டனை கொடுக்கப்படுகின்ற அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், லவ் அன்ன லக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன் அகுன்த தஃப்ததி பிஹி, இந்த பூமியில உனக்கு ஏதாவது ஒன்று இருந்தா அதை கொண்டு வந்து நீ அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற நீ விரும்புவாயா என்று கேட்பானாம் அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து. அந்த மனிதன் சொல்லுவானாம், நஅம் இறைவா, உலகத்துல இந்த பூமி அளவுக்கு எனக்கு சொத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உனக்கு நான் தந்துவிட்டு நரகத்திலிருந்து சுவனம் சொல்ல நான் ஆசைப்படுவேன் என்று அந்த மனிதன் சொல்லுகின்ற பொழுது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சொல்லுவானாம், அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, நீ உலகத்தையே எனக்கு தர தேவல்ல, அதை விட சின்ன ஒரு விஷயத்தை தானே உலகத்துல நான் உனக்கிட்ட விரும்பினேன். வஅன்த ஃபீ சுல்பி ஆதம், நீ ஆதமுடைய விலாவிலே இந்திரிய துளியாக இருக்கிற நேரம் உனக்கிட்ட நான் விரும்பினது ஒன்றுதானே. அந்த ஒன்று என்ன? அல்லா துஷ்ரிகு பி ஷைஆ, எனக்கு நீ எதையுமே இணை வைத்து விடக்கூடாது. ஆனா நீ உலகத்துல வாழும் பொழுது எனக்கு நீ இணை வைத்து அநியாயம் செய்து விட்டாயே என்று மனிதன் கைசேதப்படுகின்ற அந்த மறுமை நாளையில உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வை எனக்கும் உங்களுக்கும் படம் பிடித்து காட்டினார்கள் என்று சொன்னால் இது எதற்காக சகோதர சகோதரிகளே? இது எதற்காக? மறுமையில் மனிதன் கைசேதப்பட்டு விடக்கூடாது, மறுமையில் மனிதன் நஷ்டமடைந்து விடக்கூடாது. அந்த மறுமையில் மனிதன் சந்தோஷமாக படைத்தவன் ரப்போடு சேர்ந்து சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் கைசேதப்படுகின்ற இடங்களை எல்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, இந்த பூமி கடுமையாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு
கொடுக்கப்பட்டு மறுமை நாள் வருகின்ற பொழுது மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்ற நிலையில் உங்களுடைய ரப்பு வருகின்ற நேரம், உங்களுடைய ரப்பு வருகின்ற நேரம், அந்த நாளையில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அந்த நாளையில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை காணுகின்ற மனிதன் என்ன சொல்லுவான்? யததக்கருல் இன்சான், மனிதன் கை சேதப்படுவான். நரகத்தை பார்த்து பயந்து மனிதன் கை சேதப்படுவான். உலக வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேனே, உலக வாழ்க்கையை நான் பாழ்படுத்தி விட்டேனே என்று உலக வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி கை சேதப்படுவான். படைத்தவன் ரப்பு உலகத்தில் உயிரோடு வாழுகின்ற என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? அந்த மறுமை நாளையில கை சேதப்பட்டு என்னதான் பயன் இருக்க போகிறது என்று படைத்தவன் ரப்பு உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான். மனிதன் கேட்பானாம், யகூல் யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்கலாமே என்று அந்த மனிதன் கை சேதப்படுவானாம். அப்படி கை சேதப்பட்டு மறுமையில என்ன நலவு கிடைக்க போகுது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிறான்டா. உலக வாழ்க்கை இன்றைக்கு முடியலாம், நாளைக்கு முடியலாம். சகோதரர்களே, ஷவ்வால் தலைப்புரை, அந்த தலைப்புரையை நானும் நீங்களும் அடைவது நிச்சயமா? எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். புதிய ஆடைகளை வாங்கி வாங்கி பெருநாளைக்காக அடுக்கி வைத்து விட்டோம். எல்லோருடைய ஆசையும் என்ன? பெருநாளை சந்திக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இன்னொரு ரமதானை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை தரட்டும். ஷவ்வாலை அடைவது நிச்சயமா? அடுத்த ரமதானை அடைவது நிச்சயமா? அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானுடைய காலம் உலக மட்டத்துக்கு இன்றைக்கு 27 உலக மட்டத்தில் இன்றைக்கு 27வது நாள். அதிகமான நாட்கள், அதிகமான நாடுகள்ல இன்றைக்கு 27. அதிகமான நபித்தோழர்கள் 27ல நாங்க அடையாளத்தை பார்த்தோம் உண்டாங்க கதிருடைய இரவு. உள்நாட்டு மட்டத்தில் நோம்பெடுத்தவங்களுக்கு இன்றைக்கு 26. அன்பார்ந்தவர்களே, பஜார திரும்பி பாருங்க, பஜார திரும்பி பாருங்க. எந்த ஈமானிய உணர்வும் இல்லை, எந்த இஸ்லாமிய உணர்வும் இல்லை. கதிருடைய இரவுக்கு எங்களுடைய உள்ளங்களில் என்ன மதிப்பு இருக்கிறது? அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 இரவுகளில், ஒற்றைப்படை இரவுகளில் கதிரை தேடுங்கள் என்றார்கள். எங்களுடைய சமூகம் கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு கெசியர் மேசையிலே அமர்ந்து கொண்டு கதிரை தேட வேண்டிய சமூகம் பொருளாதாரத்தை தேடுகிறது. கதிரை தேட வேண்டிய சமூகம் பெருநாளைக்கு உடுப்பதற்கு கடை கடையாக ஏறி புதிய ஆடைகளை தேடுகிறது. இந்த சமூகத்தை வழிநடாத்த உலமாக்கள் இல்லையா? இந்த சமூகத்தை வழிநடாத்த பள்ளி நிர்வாகங்கள் இல்லையா? இந்த சமூகத்தை வழிநடாத்த தலைவர்கள் இல்லையா? குறைந்தபட்சம் ரமலான் கடைசி 10லையாவது மகரிபோட கடைகளை மூடுங்கன்னு சொல்றதுக்கு, இந்த அட்வைஸ பண்றதுக்கு சமூகத்துல நல்லவர்கள் இல்லையா? இஷாவோட மூடிட்டு வாங்கப்பா, அமல் செய்யற 10 பேர் அமல் செய்வாங்க, வீட்டோட இருக்கிற 10 பேர் வீட்டோட இருப்பாங்க. பெண்மணிகள் எல்லாம் இரவிரவாக கதிருடைய இரவை வீணடிக்கிற நிலை என்றால் மறுமையில இதை பத்தி கை சேதப்படுற நிலைமை வருமா இல்லையா? அப்படி ஒரு கதிருடைய இரவை நான் அடைஞ்சு கொள்ளலையே, மனிதன் கை சேதப்படுகின்ற நிலை வரும். அல்லாஹுடைய தூதர் கதிருடைய இரவை ஹயாத்தாக்கினார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து விட்டு மறுமையிலே சென்றிருந்து கொண்டு கை சேதப்படக்கூடாது. எப்படி? தன்னுடைய 2 கைகளையும் வாய்க்குள் போட்டு கடிக்கின்ற அந்த நாள். எதுக்கு விரல கடிப்போங்க? எதுக்கு விரல கடிப்போம்? எதுக்கு கடிப்போம்? கை சேதம் வந்தா கடிப்போம், கை சேதம் வந்தால் கடிப்போம். அந்த அளவுக்கெல்லாம் மனிதனை தொட்டு சொல்லுகிறான். உலகத்தில் அநியாயம் செய்த மனிதன்
மறுமை நாளையில் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு கை சேதப்படுகின்ற நாள். யா வைலதா, எப்படி யா லைத்தனி இத்தகதுது மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியில நாம் போயிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியில நாம் போயிருக்கலாமே. யா வைலதா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இன்ன மனிதர்களை எல்லாம் நான் நண்பர்களாக எடுக்காமல் இருந்திருக்கலாமே. லக்கது அவல்லனி அனி திக்ரி, என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் போனேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் என்னை திசை திருப்பி விட்டார்களே. பஅத இத் ஜாஅனி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கிட்ட வந்துச்சு, ஆனா என்னை சுற்றி இருக்கிற சமூகம் என்னை திசை திருப்பி விட்டார்களே என்று கைசேதப்படுகின்ற அந்த மறுமை நாள் அவர்கள் கடையை திறந்து கொண்டு வா வா என்பார்கள். நாங்கள் நபிகளாரை புறக்கணித்து போனோமா? மறுமை நாளையில கைசேதப்பட வேண்டி வரும். ஒரு இரவுக்காக கண்ணீர் வடிக்கிற நிலை வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எங்களோடு பள்ளியிலே வணங்கிய 10 பேர் மறுமையிலே அந்த பாக்கியத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு கிடைச்சதே, எனக்கு கதிர் கிடைக்கலையே. 2025 1446 நான் ரமலான்ல இரவு நேரத்துல ரோட்ல சுத்தினேனே, எனக்கு கதிருடைய இரவு கிடைக்கலையே என்று கை சேதப்படுற நிலைமை வந்தா இதை விட ஒரு மோசமான நிலை என்ன சகோதரர்களே? உலகத்துல வாழ்ற காலம் கொஞ்சம், எங்களுக்காக வாழ்ந்துட்டு போன அந்த நபீட வாழ்க்கை மிச்சம். 1446 வருஷம் ஆவிச்சிருது. அந்த வாழ்க்கை அல்லாஹ் எதுக்காக பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க? அந்த நபியை பின்பற்றணும், அந்த நபியோட சொல் செயல் அங்கீகாரங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அந்த நபி இந்த உலகத்துல குறிப்பா ரமலானுடைய மாதத்தை, குறிப்பா கடைசி 10 ஹயாத்தாக்கின அளவுக்கு நபிகளால் செஞ்ச மாதிரி செய்யலாட்டியும் ஓரளவுக்காவது இந்த இரவு ஹயாத்தாக்கணுமே சகோதரர்களே. இல்லண்டா கை சேதப்படுவோம். யா லைத்தனி தகதுது மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியில நானும் போயிருக்கலாமே என்று கை சேதப்படுவோம். கை சேதப்பட்டு பயன் இருக்கா? கை சேதப்பட்டு பயன் இருக்கா? அந்த நபி சொல்லுவாங்களாம், வக்காலர் ரசூல், இறை தூதர் சொல்லுவார், யா ரப், என்னுடைய ரப்பே. கை சேதப்படுகிற மனிதர்களை பார்த்து இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன எல்லா அறிஞர்களும் சொன்னார்கள், இது காஃபிர்களை விழித்து பேசுவதாக இருந்தாலும் குர்ஆனை புறக்கணிக்கின்ற முஸ்லிம்களும் இதற்கு கீழால் வருவார்கள். வக்காலர் ரசூல், இறை தூதர் சொல்லுவார், மனிதர்கள் எல்லாம் கை சேதப்படுவாங்க. நபி சொல்லுவாங்களாம், யா ரப், என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி, இதோ இருக்கிறது என்னுடைய கூட்டம், இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூரா, இவர்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் ரப்பே. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். குர்ஆன் இறங்கிய இரவு கதிருடைய இரவு, குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம். இரவை வீணாக்கி விட்டு குர்ஆனை புறக்கணித்து விட்டு மறுமையில போய் நின்றா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விரல் நீட்டி இவர்களும் குர்ஆனை புறக்கணித்தவர்கள் என்று சொன்னா நானும் நீங்களும் கை சேதப்பட்டு என்ன பயன் இருக்க போகிறது? அன்பார்ந்தவர்களே, இப்படி மனிதன் கை சேதப்படுகின்ற ஒரு பயங்கரமான நாள் மறுமை நாளையில இருக்கிறது. யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், மறுமை நாளையிலே அவர்களுடைய முகங்கள், காஃபிர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே புரட்டி எடுக்கப்படுகின்ற நாள். யகூலூன், அவர்கள் சத்தம் போடுவார்கள், கை சேதப்படுவார்கள். யா லைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே. அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கலாமே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் அடிபணிந்து வாழ்ந்திருக்கலாமே. வகாலு, சொல்லுவார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பெரியார்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோம். ஃபஅபல்லூன சபீலா, எங்களை நேர்வழியிலிருந்து திசை திருப்பி விட்டார்கள். ரப்பே, ரப்பனா, எங்கள் இறைவா, எங்களை வழிகெடுத்த அந்த தலைவர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த அந்த பெரியவர்களுக்கு ஆத்திஹிம் துஃபைனி மினல் அஸாப், தண்டனையின் 2 மடங்கை அவர்களுக்கு கொடு. வல் அன்ஹும் லஅனன் கபீரா, எங்களை வழிகெடுத்த அவர்களை மிகப்பெரிய சாபமாக சாபமுடி என்று முழங்குவார்களாம். சகோதரர்களே, அவர்களுக்கு தண்டனை என்றால் எங்களை அல்லாஹ் விட்டு விடுவானா? அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லித் தருகிறோம், மார்க்கத்தை சொல்லித் தருகிறோம் என்பதற்காக எங்களை பின்பற்றி வந்து விடாதீர்கள், எங்களை பின்பற்றி வந்து விடாதீர்கள்.
அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனை வைத்து உங்களுக்கு வழிகாட்டுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையை வைத்து ஹதீஸ் ஆதாரத்தோடு உங்களை வழிநடாத்துகிறோமா? குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால போயிருங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால போயிருங்க. நல்லா பேசுறாரே, நல்லா பயான் பண்றாரே, எங்களுக்கு தெரிஞ்ச மௌலவியே, எங்களுக்கு தெரிஞ்ச ஆலிமேண்டு ஆதாரம் இல்லாம சொன்னா கண்ணை முடிக்கிட்டு பின்னால போயிடாதீங்க. மறுமையில கை சேதப்பட வேண்டி வரும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. மறுமையில் இந்த மோசமான நிலைமை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. குர்ஆன் வசனம் சொல்லப்படுகிறதா, அதுக்கு பின்னால போங்க. யாரு சொல்றாருன்னு பார்க்காதீங்க. ஹதீஸ் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, சஹீஹான ஹதீஸ்னு சொல்லப்படுதா, ஹதீஸுக்கு பின்னால போங்க. தனி மனிதர்களுக்கு பின்னால போய் மறுமை நாளையில கை சேதப்படுகிற நிலை வந்துவிடக் கூடாது என்று படைத்தவன் ரப்பு உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான் என்றால் எதற்காக தெரியுமா? மறுமையில கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை என்பதற்காக. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் எங்களுடைய உள்ளத்தில் ஞாபகமாக இருக்கட்டும். சூரா மரியம் 39. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபிகளார் ஓதி காட்டினார்கள். மனிதர்கள் கை சேதப்படுகின்ற நாளை அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இது புதியல் அம்ரு. நரகவாசிகள் நரகம் போக, சுவனவாசிகள் சுவர்க்கம் போக அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்ற நேரம் மனிதர்கள் கை சேதப்படுகின்ற அந்த மறுமை நாளையில் நானும் நீங்களும் கை சேதப்படுகிற நிலை வராமல் இருக்க வேண்டுமா? இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு பெருமதியானது. அதை மறுமைக்காக நானும் நீங்களும் பயன்படுத்தி மறுமை நாளையில் நேரடியாக சுவர்க்கம் நுழைகிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் எந்த வினாடி மரணித்தாலும் ரையான் என்ற அந்த வாயிலினால் சுவர்க்கம் நுழைய தகுதியுள்ளவனாக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு எங்களுடைய ஒவ்வொரு வினாடியையும் கழித்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையிலே பாவிகள் கெட்டவர்கள் படுகின்ற எந்த கை சேதமும் படாமல் சுவர்க்கம் நுழைகிற நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.